என் தங்க பிள்ளையே, உன் அம்மா வாராகி உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன். இன்றாவது அம்மா சொல்வதை செவி கொடுத்து கேட்பாயா? என் குழந்தையே, உன்னுடைய இல்லத்தில் ஒருவரை இழக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் குழந்தையே, அம்மா சொல்வதை என்னவென்று புரிந்து கொள்ள மாட்டாயா? உனக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டால்தான் உனக்கு புத்தி வரும் என்றால் இந்த வாராகி அம்மா எதுவும் செய்ய முடியாது அல்லவா? உன் அம்மா வாராகி உன்னிடம் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று உன்னை தேடி வரும்போது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை என்னவென்று நான் உணர்த்த முயற்சி செய்கின்ற போது உன்னுடைய இல்லத்தில் ஒருவரை இழக்கக்கூடிய நிலை வருகிறது என்று நான் சொல்கின்ற போதும் என் பிள்ளை, நீ அதை புரிந்து கொள்ளாமல் நீ ஆபத்தை விலை கொடுத்து வாங்க அல்லவா தயாராக இருக்கின்றாய். இது ஆபத்து என்று கூட சொல்லிவிட முடியாது. நமக்கு ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை உள்ளது. நமக்கு தெய்வத்தின் அருளால் நம்மை சுற்றி நம் இல்லத்தில் நடக்கின்ற சில விஷயங்கள் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை சரியாக வாய்ந்திருக்கிறது. இந்த வாராகி என் பிள்ளை உனக்கு உறுதுணையாக இருந்து அதனை சரியாக உனக்கு செய்து கொடுக்க வந்திருக்கின்றேன். அப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது நீ அதை என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் தவிர்க்க முடியுமா? உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று புரிந்து கொள்ளாமல் நீயும் தான் சென்றுவிட முடியுமா? உன்னோடு உன் அம்மா நான் துணையாக இருக்கும் இந்த நேரம் ஒவ்வொன்றையும் நீ எப்போதும் சரியாக புரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும். உன்னை பின்தொடர்ந்து உன் அம்மா வாராகி வருகின்ற இந்த நேரங்களை நீ எப்போதும் அம்மா சொல்வதை செவி கொடுத்து கேள். என்னை அவமதித்து சென்று விடாதே. அப்படி என் பிள்ளை அம்மா சொல்வதை செவி கொடுத்து கேட்டிருந்தாயானால் நிச்சயமாக இன்று உன் அம்மா நான் கெஞ்சி கேட்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது. என் பிள்ளையே, உன் குடும்பத்தில் பிரச்சனைகள் வருகிறது. உன் வீட்டில் இது போன்ற சூழ்நிலைகள் வந்துள்ளது. அவர்களுக்கு பல இன்னல்கள் வரப்போகிறது என்பதனை உன் அம்மா நான் சொல்லிவிட்ட பிறகு என் பிள்ளை, நீ அதையெல்லாம் நினைத்து நீ ஒருபோதும் கலங்கிவிடக் கூடாதல்லவா? உனக்கு வரக்கூடிய உண்மைகளை எல்லாம் சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னோடு நான் இருப்பதும் உனக்கு இந்த வாழ்க்கை வாராகி உனக்கான விஷயங்களை நடத்துவதும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள நீ எப்போதும் தயாராக இருந்து விட்டாயானால் உன்னை சுற்றி நான் வந்து உனக்கு கொடுப்பதை நீ எப்போதுமே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை என் பிள்ளை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்றும் ஏது நடந்தது என்றும் நீ அதை எண்ணி கலங்கி விடாதே. ஒருபோதும் வேதனைப்படாதே. உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் உனக்கு நான் சரியாக சொல்லி விடுகின்றேன். என் தங்க பிள்ளை, உன்னுடைய குடும்பத்தில் ஒருவரை இழக்க வேண்டிய சூழ்நிலை வருவதற்கான காரணம் என்னவென்று தெரிந்து கொண்டால் அம்மா வாராகி நிச்சயமாக நான் இந்த தவறை செய்ய மாட்டேன், இனி இவர்களை நான் திருத்தி விடுவேன் என்று எனக்கு நீ வாக்குறுதி கொடுப்பாய். நான் சொல்வதை எல்லாம் நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக உண்மை என்று நீயே ஒத்துக்கொள்வாய். உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் என்னவென்று உனக்கு தெரியாமல் போய்விட்டது. உன்னை தேடி வருகின்ற பல பிரச்சனைகள் என்னவென்று உனக்கு தெரியாமல் போய்விட்டது. இனியும் இப்படியே விட்டுவிடக் கூடாது. இது ஒரு பேரிழப்பை என் பிள்ளைக்கு கொடுக்கும். அப்பொழுது என் பிள்ளை நீ மிகுந்த மனவேதனை அடைவாய் அல்லவா? அது போன்ற ஒரு வேதனையை என் தங்க பிள்ளைக்கு கொடுத்துவிடக் கூடாது என்று நினைத்துதான் நான் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன். உன்னுடைய உண்மையான அன்பினால் இந்த வாழ்க்கை உனக்கு எதையும் பெற்றுக் கொடுக்க போகிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும், ஏது கொடுக்கும் என்பதனை நீ எப்போதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ எப்போதும் மறந்து விடாதே. தன்னுடைய அன்பினாலும் அரவணைப்பினாலும் நான் எப்போதும் உனக்காக எப்போதும் என்ன கொடுக்கின்றேன் என்பதை உணரும் போது இந்த சூழ்நிலைகள் உனக்கான அத்தனை விஷயங்களையும்
நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் அல்லவா? என் தங்கமே, அம்மாவினுடைய அன்பு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா உண்மைகளையும் உனக்கு வெளிப்படையாக சொல்கின்றது. அம்மாவினுடைய அன்பு உனக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. அப்படி இருக்கும் போது நான் உனக்கு இதையெல்லாம் புரிய வைக்க நினைத்தும் கூட நீ எதையும் புரிந்து கொள்ளாமல் தவிப்பது நியாயமாகுமா? எந்த விஷயத்தையும் உணராமல் இருப்பது நியாயமாகுமா? எதையுமே என் பிள்ளை பெரிதுபடுத்தி கொள்ளாமல் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக உணர்ந்து கொள்ளும் போது உனக்கு வேண்டிய நன்மைகளை எல்லாம் நிச்சயமாக உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டாமா? ஒரு இழப்பு ஏற்படுவதற்கு அவசியம் என்ன காரணம்? உன் வீட்டில் ஒரு கஷ்டம் வருகிறது, அதற்கு என்ன காரணம் என்று என் பிள்ளை நீ ஒரு முறையாவது சிந்தித்திருக்கின்றாயா? என் குழந்தையே, சில நாட்களாகவே தொடர்ச்சியாக இது நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு முறை இருமுறை அல்ல, எப்போதுமே இது தொடர்ந்து நடப்பதினால்தான் இந்த வாராகி உன்னிடம் இதை சொல்ல வேண்டிய நிலை வந்தது. நீ எப்பொழுதாவது உன் குடும்பத்தை இந்த நிலையிலிருந்து காப்பாற்ற நீ முயற்சி செய்திருக்கின்றாயா? உனக்கு நான் பல முறை இதை எடுத்து சொல்லி இருக்கின்றேன். உன்னுடைய குடும்பத்தில் ஒருவர் தவறான பாதையில் செல்ல காத்து கொண்டிருக்கின்றார். இந்த பாதையில் மட்டும் இவர் சென்று விட்டார் என்றால் நிச்சயமாக மீண்டும் இவரை காப்பாற்றவே முடியாது. மீண்டும் இவர்களை நல்வழிக்கு கொண்டு வர முடியாது. எல்லோருமே தெளிவான ஒரு மனநிலையோடு தான் இருப்பார்கள். ஒரு விஷயத்தை செய்வார்கள் என்பது கிடையாது. சில மனக்குழப்பங்கள் அவர்களை தவறான பாதையில் அழைத்து சென்றுவிடும். சில மனிதர்களின் தவறான பழக்க வழக்கங்கள் ஒருவரை தவறான வழியில் அழைத்து சென்றுவிடும். அதனால் திருந்திவிட்டால் நல்வழிக்கு வந்து விடுவார்கள். ஒரு சிலர் அதுவே வாழ்க்கையில் அவர்களுக்கு மிக பெரிய விஷயமாக மாறிவிடும். வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதிலிருந்து அவர்கள் ஒருபோதும் திருந்திவிட மாட்டார்கள். எந்த சூழ்நிலை வந்தாலும் அதிலிருந்து இவர்கள் மீண்டு ஒருபோதும் வந்துவிட மாட்டார்கள். உன்னை தேடி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதும் எப்போதும் மேலும் மேலும் உனக்கான மாற்றம்தான் என்ற விஷயத்தை உணர்ந்து உனக்கு வேண்டிய உண்மைகளை நீ பெற்றுக்கொண்டால் அதுவே போதும் அல்லவா? எல்லாமுமே என்றுமே உன்னை நல்வழிப்படுத்தட்டும். இவை எல்லாமுமே என்றுமே உன்னை பேரானந்தப்படுத்தட்டும். உனக்கு நடக்கக்கூடிய அற்புதங்களை நீ நிச்சயமாக சரியாக என்னவென்று உணர்ந்து விடுவாய். உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை நீ எப்போதும் நிறைவாக பெற்றுக்கொள்வாய் என்பதை என் பிள்ளை நீ மறந்து விடாதே. என் தங்க பிள்ளையே, தாயினுடைய அன்பு உனக்கு எப்போதும் உனக்கு வேண்டியதை நிறைவாக நடத்தி கொடுக்கும் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைவாக உனக்கு நடத்தி தரும் என்பதை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளை, நீ நல்ல மனநிலையோடு எதை செய்தாலும் அந்த இடத்தில் உன் அம்மா வாராகி உனக்கு துணையாக நின்று உன்னை பாதுகாப்பேன். எந்த விதமான தடைகளும் உன்னை நெருங்கி வர விடமாட்டேன் அல்லவா? அப்படி இருக்கும் பட்சத்தில் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவருடைய மனதில் தீய எண்ணங்கள் அதிகமாக உள்ளது. அதற்கெல்லாம் காரணம் உன் இல்லத்தின் அருகில் வசிக்கின்ற ஒரு பெண்ணோடு இவர்களுக்கு இருக்கின்ற பழக்க வழக்கங்கள் தான் காரணம். அவர்கள் இவர்களுக்கு எப்போதுமே தீய எண்ணங்களையும் தீய விஷயங்களையும் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் வாழ்க்கையில் எப்போதுமே கெடுதலையே நடத்துகின்ற சூழ்நிலைகளையே உருவாக்கி கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுடைய மனதில் பல குழப்பங்களை தருகின்றார்கள். நல்ல வழியில் செல்கின்ற போதும் கூட தீய வழியில் செல்ல வலியுறுத்துகின்றார்கள். எப்போதுமே வாழ்க்கையில் வேதனையும் சோதனைகளையும் தான் இவர்களுக்கு கொடுக்கின்றார்கள். எந்த நிலையில் என்ன நடக்கப் போகிறதோ என்று என் பிள்ளை நீ கலங்கி நிற்கும் போதெல்லாம் இந்த சூழ்நிலைகளை கடந்து மிகப்பெரிய நம்பிக்கையை அவர்களிடமிருந்து பறித்து அவர்களுக்கு கெடுதலான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கின்றார்கள். என் குழந்தையே, உன்னை பற்றி கூட
உன் குடும்பத்தில் உள்ளவர்களை பற்றி கூட தவறான விஷயங்களைத்தான் சொல்கின்றார்கள், அவதூறாகத்தான் பேசுகின்றார்கள். உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாருக்கும் உன் மீது கொஞ்சம் கூட அக்கறை என்பதே கிடையாது. உனக்கு யாரும் நல்லதை செய்வதே கிடையாது. உன்னுடைய இந்த வாழ்க்கையில் உனக்கான பல உண்மைகளை எடுத்து சொல்ல போவதில்லை என்பது போல பல விஷயங்களை உனக்கு எதிராக அவர்களுக்கு போதிக்கின்றார்கள். இதை கேட்கின்ற பிள்ளைகளும் இது மட்டும்தான் உண்மை என்று நம்பிவிடுகின்றார்கள். இத்தனை காலமும் உடனிருந்து உன் குடும்பத்துடன் இருந்து நீ செய்த பல விஷயங்கள் எதையும் அவர்கள் ஞாபகப்படுத்தவில்லை. அதுவெல்லாம் அவர்களுக்கு மறந்து போய்விட்டது. தன் குடும்பம் இல்லை என்றால் தான் இல்லை என்ற மனநிலைக்கு அவர்கள் நிச்சயமாக வரவில்லை. தன் குடும்பம் தனக்கு கெடுதலை செய்துவிட்டதாக உணர்கின்றார்கள். அப்படி என்றால் இவர்கள் உன் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவர்களின் சொல் பேச்சை கேட்டு விலகி போய்கொண்டு இருக்கின்றார்கள் என்றுதானே அர்த்தம். உன் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி சென்று விட்டார்கள் என்பதுதானே அர்த்தம். எப்போதுமே நமக்கென்று இருக்கின்ற நம் இரத்த பந்தங்களை விட்டுவிட்டு இன்னொருவரின் சொல் பேச்சை கேட்டு நடந்து கொள்கின்றார்கள் என்றால் இவர்கள் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மைகளையும் அவ்வளவு சுலபமாக பெற்றுவிட முடியாது. மேலும் மேலும் வாழ்க்கையில் இவர்களுக்கு மிக பெரிய கஷ்டங்களைத்தான் கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வாழ்க்கை தனக்கு கொடுக்கின்ற உண்மைகளை ஒருபோதும் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை ஒருபோதும் நீ மறந்து விடாதே. நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ கலங்காதே. இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு எதை நடத்தி கொடுக்கும் என்பதை புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு நல்லபடியாக வாழ கற்றுக்கொள். உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு நாளும் என்ன கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டு தயாராக இரு. உன்னோடு எல்லாவற்றையும் உணர்ந்து இந்த வாராகி அம்மா உன்னை பின்தொடர்ந்து வருவதற்கு காரணத்தை உணர்ந்து இப்பொழுதாவது எல்லாவற்றையும் புரிந்து கொள்வாயா? மற்றவர்களின் பேச்சை கேட்டு உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு உறவு உன் குடும்பத்தையே தூக்கி எறிந்து உன்னை விட்டு விலக தயாராக உள்ளது. மேலும் மேலும் பல கஷ்டங்களை உருவாக்க தயாராக உள்ளது. என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று நீ தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே உனக்கே இதுவெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே அவர்கள் உன்னை விட்டு சென்று விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது என்பதை நீ மறந்து விடாதே. இது போன்ற ஒரு சூழ்நிலைகள் நடக்காதபடி நிச்சயமாக அவர்களை நீ மீட்டெடுக்க வேண்டும். எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் மற்றவர்களின் பேச்சை கேட்டு குடும்பத்தை விட்டு இவர்கள் விலகிவிடாமல் நிச்சயமாக பல உண்மைகளை நீ அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். இதற்கெல்லாம் என்ன காரணம்? இவர்கள் ஏன் அக்கம்பக்கம் உள்ளவர்களை தேடி சென்றார்கள் தெரியுமா? தன் குடும்பத்தில் மன அமைதி இல்லாமல் தன் மனதில் உள்ள குழப்பங்களுக்கான தீர்வும் யாரிடமும் கிடைக்கவில்லை. எதை சொல்ல நினைத்தாலும் அதை சொல்ல முயற்சி செய்தாலும் அந்த விஷயத்தினால் அவர்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்கவில்லை. ஒன்று பிறகு கேட்கின்றேன் என்று சொல்லிவிடுவது, இன்னொன்று அவர்களுடைய கஷ்டங்களை என்னவென்று கேட்பதற்கு கூட நேரமில்லை என்று நிராகரிப்பது. இப்படியாகத்தான் ஒவ்வொரு குடும்பத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. தன் இல்லத்தில் தன் குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் நம்மிடம் சொல்ல வருகின்ற போது அதை என்னவென்று நிச்சயமாக செவி கொடுத்து கேட்க வேண்டும் அல்லவா? அவர்களின் மனதில் உள்ள வேதனைகள் என்ன, அவர்கள் நம்மிடம் எதை சொல்ல வேண்டும் என்று தவித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை கட்டாயமாக தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா? அதை மட்டும் நாம் ஒவ்வொருவரும் செய்திருந்தோமானால் நிச்சயமாக அவர்கள் மற்றவர்களை தேடி செல்ல வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. சரி, நடந்து முடிந்ததாகவே இருக்கட்டும். இனியாவது இது போன்ற விஷயங்கள் நடக்காமல் அனைத்து விஷயங்களையும் புரிந்து கொண்டும் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்.
இனி உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான பேரதிசயங்களும் உனக்கான பெருமகிழ்ச்சியும் நிச்சயமாக உன்னை தொடரட்டும் என்பதை நீ முழுமையாக நம்பு. இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதையெல்லாம் நீ பேரானந்தமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இனியாவது அம்மா சொல்வதை கேட்டு குடும்பத்தில் ஒற்றுமையாகவும் மற்றவர்கள் குடும்பத்திற்குள் நுழைந்து குழப்பங்களை உண்டாக்காமல் இருக்கும்படி மிகவும் கவனமாக இரத்த பந்தங்களை விட்டு கொடுக்காமல் ஒற்றுமையாக வாழ வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற சூழ்நிலைகளை உடனே உணர்ந்து நடந்து கொள். உனக்கு இந்த வாராகி அம்மா எப்போதும் துணையாக இருப்பேன். ஓம் வாராகித்தாயே போற்று என்று சொல். நன்மைகள் உண்டாகும்.